டிடி விவசாயி, வளர்ந்து வரும் இந்தியாவின் பெருமை. நம்பிக்கையின் கயிற்றோடு விசுவாசத்தினுடைய கனவுகளோடு மீண்டும் ஒரு முறை புதுப்பிப்போம். வயல்களிலிருந்து சந்தை வரைக்குமான பயணம் ஒன்றாக இணைந்து மேற்கொள்வோம். ஜெய் ஜவான், ஜெய் விக்யான், ஜெய் கிசானோடு ஆராய்ச்சி வரைக்குமான இந்த பயணத்தை இணைந்து மேற்கொள்வோம். நாம் தொடங்குவோம் உங்கள் அபிமான நிகழ்ச்சி. இதனுடைய பெயர் கிருஷி சௌபால். இது தொடங்குகிறது உங்களின் பலத்த கைத்தட்டல்களோடு. இந்தியாவின் மிகவும் தொலைநோக்குள்ள தலைவர், நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு மந்திரத்தை சொன்னார். அது பேக் டு பேசிக். அவர் சொன்னார், ஜீரோ பட்ஜெட் வயல்கள். இந்த தனித்துவமான இயற்கை விவசாயம் பற்றி அவர் கூறியிருக்கிறார். இது விவசாயிகளுக்கு எந்த அளவிற்கு பலனளிக்கக்கூடியது, அந்த இயற்கை விவசாயம், அதை பற்றிய விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். இதனை முன்னெடுத்துச் செல்வதற்கு நாம் வந்திருக்கின்றோம் ஹரியானாவின் குருக்ஷேத்திரத்தின் இந்த குருகுலத்திற்கு. இங்கே இயற்கை விவசாயம் பற்றிய ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சிறப்பான முறையில் புரிய வைக்கப்படுகின்றது. இந்த குருக்ஷேத்திரத்தில் மகாபாரதத்தின் யுத்தம் நடைபெற்றது. இந்த குருக்ஷேத்திரத்தில் ரிஷி மனு அவர்கள் மனுஸ்மிருதி இயற்றினார். பாஸ்மதி மற்றும் அரிசியினுடைய சிறந்த உற்பத்தி இந்த குருக்ஷேத்திரத்தில் இருக்கின்றது. சொல்லப்படுவது என்னவென்றால், அனைத்து பாரம்பரியத்தையும் நீங்கள் ஒரு இடத்தில் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குருக்ஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டும். மிகச்சிறந்த வரலாற்று சிறப்புமிக்க இடத்திலிருந்து நாம் தொடங்குவோம். மேலும் கீதையினுடைய உபதேசங்களை மனதில் கொண்டு கீதையின் உபதேசங்கள் போதிக்கப்பட்ட இடமான குருக்ஷேத்திரத்திலிருந்து நாம் தொடங்கலாம். கிருஷி சௌபாலின் விஞ்ஞானத்திலிருந்து விவசாயிகள் வரை. இயற்கை வேளாண்மைக்கான தேசிய இயக்கம் சமீபத்தில் தொடங்கப்பட்டது. இந்த இயக்கம் சில முன்னுரிமை பகுதிகளில் செயல்படுத்தப்படுகிறது. இது கங்கை நதியின் இருபுறமும் உள்ள 5 கிலோமீட்டர் பரப்பளவு மாநிலத்தால் தீர்மானிக்கப்பட்ட முக்கிய ஆறுகளின் கரையில் அமைந்துள்ள மாவட்டங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அதிக உர விற்பனை உள்ள மாவட்டங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. குறைந்த உர விற்பனை உள்ள மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச மாவட்டங்களும், பழங்குடியினர் பகுதிகள் மற்றும் பழங்குடி துணை திட்டத்தின் கீழ் உள்ள மாவட்டங்களும் இதில் அடங்குகின்றன. மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்கம், தொடக்க வேளாண் கடன் சங்கங்கள் மற்றும் FPO ஆகியவை நன்கு செயல்படும் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இயற்கை விவசாயிகள் அதிகம் உள்ள பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் குறைந்தது 125 விவசாயிகளை கொண்டு சுமார் 50 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட ஒரு நீடித்த ஒரு பகுதி இயற்கை விவசாய மண்டலமாக உருவாக்கப்படும். ஒவ்வொரு மண்டலத்திலும் 2 விவசாய தோழர்கள், சகிகள் மற்றும் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்கள் பணியமர்த்தப்படுவார்கள். விவசாயிகள், ஆத்மா அதிகாரிகள் மற்றும் மாநில கிராமப்புற வாழ்வாதார இயக்க அதிகாரிகள் FPO மற்றும் தொடக்க வேளாண் கடன் சங்கங்களின் உறுப்பினர்களை ஒன்றிணைத்து அவர்கள் விவசாயிகள் இயற்கை விவசாயத்தை மேற்கொள்வதற்கு உதவி செய்வார்கள். அந்த பகுதியில் விவசாய தோழர்கள் இல்லை என்றால் எந்த ஒரு இயற்கை விவசாயியும் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன் ஆக முடியும். இயற்கை விவசாயத்தை மேற்கொள்ள விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் விதமாக ஊக்கத் தொகைகளும் வழங்கப்படும். இயற்கை விவசாயம் செய்வதற்கும் அதிக விவசாயிகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் கால்நடை பராமரிப்பு இடுபொருள்களை தயாரிப்பதற்கும் உயிரி இடுபொருள் ரிசர்ச் மையத்திலிருந்து இயற்கை இடுபொருட்களை வாங்க உயிரி இடுபொருட்கள் வழங்கப்படும். மாதந்தோறும் 300 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். ட்ரம்கள் மற்றும் கண்டெய்னர்கள் போன்றவற்றை வாங்குவதற்கு ஒரு முறைக்கான உதவியாக ஒவ்வொரு ஆண்டும் 400 ரூபாய் வழங்கப்படும். ஆர்வமுள்ள விவசாயிகளுக்கு NF மாடல் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணைகளில் விஞ்ஞானிகள், விவசாயி மாஸ்டர் ட்ரெய்னர்கள் மற்றும் பயிற்சி பெற்ற இயற்கை விவசாயிகள் ஒரு கிளஸ்டருக்கு 125 விவசாயிகள் மூலம் பயிற்சி வழங்கப்படும். இதன் மூலம் அவர்கள் இயற்கை விவசாயத்தை தொடங்க முடியும். இயற்கை விவசாய பொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக ஒரு எளிய கம்யூனிட்டி சென்டர்
சர்டிபிகேஷன் சிஸ்டம் மற்றும் பொதுவான பிராண்ட் உருவாக்கப்படும் என்று நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்கிறோம். உயிர்ம வேளாண்மை பற்றி உங்கள் மனதில் எழுந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளையும் கிராபிக்ஸ் மூலமாக நீங்கள் நோட் டவுன் செய்திருப்பீர்கள், நீங்கள் அதை எழுதியிருப்பீர்கள். அரசாங்கம் இதை பற்றி உங்களுக்கு அனைத்தையும் சொல்ல விரும்புகிறது. இதை பற்றி கிராஃபிக்கலாக உங்களுக்கு காட்டி உங்களுக்கு விளக்கம் கொடுக்க முயற்சித்தோம். வாருங்கள், இப்போது கிருஷி சௌபால் நிகழ்ச்சியை முன்னெடுத்துச் செல்வோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர்களை நாம் வரவேற்போம். கிருஷி சௌபாலில் நாம் அவர்களுடன் விவாதிக்கலாம். இந்த முதல் செஷனில் எங்களுடன் சிறப்பு விருந்தினராக இயற்கை விவசாயம் பற்றி பேச வந்திருக்கிறார்கள். எங்களுடன் இணைந்திருக்கிறார் குஜராத்தினுடைய ஆளுநர் ஆச்சாரிய தேவ்ரத் அவர்கள். இந்த நிகழ்ச்சியில் இணைவதற்கு உங்களை வரவேற்கின்றோம். மேலும் என்னுடன் இணைந்திருக்கின்றார் ஹரியானாவினுடைய வேளாண் அமைச்சர் ஷாம் சிங் ராணா அவர்கள். உங்களை வரவேற்கின்றோம் அமைச்சர் அவர்களே. நன்றி. முதலில் நான் ஆளுநரிடமிருந்து தொடங்க விரும்புகின்றேன். சரிங்க சார், இயற்கை வேளாண்மை நான் எவ்வளவுதான் கடினமாக முயற்சித்தாலும் மாநில அளவிலும் இது நடந்து கொண்டிருக்கின்றது, தேசிய அளவிலும் இது நடந்து கொண்டிருக்கின்றது. ஆஃப் த கேமரா நான் இதை பற்றி உங்களிடம் பேசியிருக்கிறேன். ஒரு அடிப்படையான குழப்பம் இருக்கிறது உயிர்மை வேளாண்மை மற்றும் இயற்கை வழி வேளாண்மை குறித்தது. இதற்கான குழப்பத்தை நீங்கள் தீர்த்துவிடுங்கள். இதைவிட நல்ல வாய்ப்பு கிடைக்காது. இந்திய மத்திய அரசும் மாநில அரசுகளும் கடந்த 30-40 ஆண்டுகளாக இயற்கை விவசாயத்தை ஊக்குவிக்க முயற்சி செய்து வருகிறது. இயற்கை வேளாண்மையில் அவர்கள் நிரந்தர குழி தோண்டி அதில் மாட்டு சாணத்தை உரமாக சேமிக்கிறார்கள். அவர்கள் அதில் இந்தியாவில் இல்லாத வெளியிலிருந்து வந்த மண்புழுக்களை சேர்க்கிறார்கள். அவை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்றன. எசெனியா ஃபீட்டாடா அதன் பெயர். இது மண்ணை உண்ணாது, மாட்டு சாணத்தை மட்டும்தான் உண்ணும். இந்தியாவின் உணவு கையிருப்பை நிரப்பக்கூடிய முக்கியமாக 2 உணவு பயிர்கள் என்னவென்றால் கோதுமை மற்றும் அரிசி. இந்த 2 பயிர்களின் முழு உற்பத்தியையும் அடைய விரும்பினால் 1 ஏக்கருக்கு 7 கிலோகிராம் நைட்ரஜன் தேவைப்படுகிறது. 1 டன் மாட்டு சாண எருவில் 2 கிலோ நைட்ரஜன் உள்ளது. ஆனால் நமக்கு தேவையானது 7 கிலோ. ஆகவே 1 ஏக்கருக்கு 300 குவிண்டால் சாண எரு தேவைப்படும். இது 70 கிலோ நைட்ரஜனை வழங்கும். 1 ஏக்கருக்கு 300 குவிண்டால் மாட்டு சாணம் தேவைப்படுகிறது. அதாவது நமக்கு 300 இந்திய பசுக்கள். விவசாயி 1 ஏக்கரில் தனது குடும்பத்தை நடத்துவாரா அல்லது 30 இந்திய பசுக்களை வளர்ப்பாரா? இதன் பெயர்தான் இயற்கை விவசாயம். இது சுற்றுச்சூழல் விவசாயம் என்று அழைக்கப்படுகிறது. இரண்டாவது, இவ்வளவு பெரிய அளவிலான மாட்டு சாணம் உரமாக பயன்படுத்தப்படும் வயலில் மீத்தேன் போன்ற வாயுக்கள் உற்பத்தியாகும். இது புவி வெப்பமடைதலுக்கு வழிவகுக்கும். சரி, இதுதான் இயற்கை விவசாயத்தில் உள்ள முறை. இப்போது இயற்கைக்கு மாறான விவசாயம் என்றால் என்ன? இதற்கு எந்த வெளிப்புற இடுபொருளும் தேவையில்லை. இதற்கு ஒரு குடும்பத்தில் 1 இந்திய பசுமாடு போதும். 1 அல்லது 2 ஏக்கர் விவசாய நிலத்தில் இந்திய பசுவானது ஒரு விவசாயியாகவும் செயல்படுகிறது. எனவே 4 விவசாயிகள் சேர்ந்து ஒரு பசுவை வளர்த்தால் போதும். இயற்கை வழி விவசாயத்தின் அடிப்படை கொள்கை என்ன? நீங்கள் காட்டிற்கு சென்றிருப்பீர்கள். நீங்கள் காட்டில் எத்தனை வகையான மரங்கள் மற்றும் செடிகளை பார்த்திருப்பீர்கள். நான் உங்கள் அனைத்து விவசாய நண்பர்களையும் கேட்கிறேன், காட்டில் உள்ள அந்த மரங்களுக்கு யூரியாவை யார் கொடுக்கிறார்கள்? டிஏபி யார் கொடுக்கிறார்கள்? பூச்சிக்கொல்லிகளை யார் பயன்படுத்துகிறார்கள்? மாட்டு சாண உரத்தை யார் பயன்படுத்துகிறார்கள்? தண்ணீர் யார் கொடுக்கிறார்கள்? யாருமில்லை. காட்டில் உள்ள மரங்கள் தானாக வளரும் மற்றும் பழங்களால் நிறைந்து இருக்கும். காட்டில் உள்ள மரத்திலிருந்து எந்த இலையையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மேலும் அதை ஆய்வுக்கூடத்திற்கு எடுத்துச் செல்லுங்கள். அதில் ஒரு ஊட்டச்சத்து குறைபாடை கூட பார்க்க முடியாது. பாஸ்பேட், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம், ஐரன், காப்பர் இவை அனைத்தும் அதில் இருக்கும். எங்கிருந்து வந்தது? அது இயற்கையிலிருந்து. இயற்கை அவர்களுக்கு கொடுத்தது, சுற்றுச்சூழல் வழங்கியது. நாங்கள் தொடங்கிய இந்த விவசாய முறைகளுக்கு வெளியிலிருந்து ஊட்டச்சத்துக்களை வயலில் போடுவதற்கு அடிப்படை காரணம் என்ன? இதற்கு அடிப்படை காரணம் இதுதான். அதாவது டாக்டர் சாமிநாதன் அவர்கள் 1960களில் பசுமை புரட்சியை தொடங்கினார். நாங்கள் அதை எதிர்க்கவில்லை, அது காலத்தின் கட்டாயம். ஆனால் டாக்டர் சாமிநாதன் அவர்கள் 2.5 ஏக்கரில் 13 கிலோ நைட்ரஜனை இடுவதற்கு ஒரு ஏற்பாடு செய்திருந்தார். 13 கிலோ மகசூல் மிகவும் பெருகியது. ஆனால் இன்றைய நிலைமை என்ன? இன்று விவசாயிகள் 1 ஏக்கர் உருளைக்கிழங்கு சாகுபடிக்கு 13 பைகள் உரங்களை இடுகிறார்கள். 13 பைகள். இது ஏன் இப்படி அதிகரித்தது? இதற்கு காரணம், பசுமை புரட்சி தொடங்கப்பட்ட போது
நாடு முழுவதும் நிலத்திலும் கரிம கார்பன் உள்ளடக்கம் என்பது 2 முதல் 2.5% வரை இருந்தது. ஆமாங்க. பயிர்கள் காட்டில் வளர்வது போல வளர்ந்தன. சரிங்க. மேலும் அதில் ஏராளமான பாக்டீரியாக்கள், நுண்ணுயிரிகள், மண்புழுக்கள் என அபரிவிதமாக இருந்தன. யூரியா, டிஏபி, பூச்சிக்கொல்லிகளை அடிக்கடி பயன்படுத்தி நாம் அனைத்து பாக்டீரியாக்களையும் கொன்றுவிட்டோம். அனைத்து மண்புழுக்களையும் கொன்றுவிட்டோம். தாவரங்களுக்கு உணவளிக்கும் நுண்ணுயிர்கள் என்று சொல்லப்படும் அதை நாம் கொன்றுவிட்டால் பயிர்கள் எப்படிதான் வளரும்? சகோதர சகோதரிகளே, இதை பற்றி நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். இயற்கை வழி விவசாயத்தில் நாம் எதை அதிகரிக்க விரும்புகிறோமோ அதற்கான மிக எளிய முறை நாங்கள் கொடுத்திருப்பது என்னவென்றால், நீங்கள் ஒரு 200 லிட்டர் ட்ரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நிழலில் வைத்து விடுங்கள். 180 லிட்டர் தண்ணீரை அதில் நிரப்புங்கள். இந்திய பசுக்களான சாஹிவால், தர்பர்கர், ராத்தி, கிர், ஹரியானவி, காங்கரேஜ், இந்த குணங்கள் இந்த பசுக்களில் மட்டுமே காணப்படுகின்றன. வேறு எந்த இன பசுக்களிலும் இல்லை. 1 கிராம் பசுவின் சாணத்தில் 300 கோடிக்கும் அதிகமான நுண்ணுயிரிகள் உள்ளன. மேலும் பசுவின் சிறுநீர் மினரல்களின் களஞ்சியமாகும். அந்த ட்ரம்மில் நாம் 24 மணி நேரத்திற்குள் பெறப்படும் சாணத்தையும் கிட்டத்தட்ட 10 கிலோ மாட்டு சாணத்தையும் 10 கிலோ மாட்டு சிறுநீரையும் பெற முடியும். அவற்றை ட்ரம்மில் சேர்க்கவும். மேலும் 1.5 முதல் 2 கிலோ வெல்லம், மேலும் 1.5 முதல் 2 கிலோ வரை எந்த வகை பயிறு கடலை மாவையும், மேலும் ஒரு பெரிய மரத்தின் அடியிலிருந்து 1/2 கிலோ மண்ணை இதில் சேர்க்கவும். இப்போது வயலிலிருந்து மண்ணை ஏன் பெறக்கூடாது? மரத்தின் அடியில் கீழிருந்து ஏன் எடுக்க வேண்டும்? மரத்தின் அடியிலிருந்து ஏன் எடுக்க வேண்டும்? நீங்கள் அங்கு யூரியா, டிஏபி போன்ற விஷங்களை போடவில்லை. அங்கு நீங்கள் நுண்ணுயிரிகளின் புதையலை காணலாம். வயலில் எதுவுமே மிஞ்சவே இல்லை. அதனால்தான் அந்த மண்ணை போட வேண்டாம். இப்போது இதையெல்லாம் சேர்த்துவிட்டு குச்சியை கொண்டு காலையில் 5 நிமிடங்களும் மாலையில் 5 நிமிடங்களும் நீங்கள் 6 முதல் 7 நாட்களுக்கு இப்படி கிளற வேண்டும். இப்போது நான் உங்களிடம் கேட்கிறேன், ஒரு இந்திய பசுவின் 1 கிராம் மாட்டு சாணத்தில் 300 கோடி நுண்ணுயிரிகள் இருந்தால் 10 கிலோகிராமில் மாட்டு சாணம் போட்டால் எத்தனை நுண்ணுயிரிகள் இருக்கும்? 30 லட்சம் கோடி நுண்ணுயிரிகள் இருக்கும். மேலும் உபாத்தியாய அவர்களே, இந்த நுண்ணுயிரிகளுக்கு நாம் சாப்பிடுவதற்காக கொடுத்தோம் புரதம் மற்றும் பருப்பு வகை மாவுகளை. அவை வலுவாக மாறும், ஆரோக்கியமாக மாறும். நாங்கள் வெல்லம் சேர்த்தோம், அது பெருகி எண்ணிக்கையில் அதிகரிக்கும். நாம் பாக்டீரியா மற்றும் நுண்ணுயிரிகளை கொண்ட மண்ணை சேர்த்தோம். அந்த தொட்டியில் வளர்ப்பு நடக்கும், நுரை உருவாகி உரம் உருவாகும். அவற்றின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். எவ்வளவு அதிகரிக்கும்? டாக்டர் பல்ஜித் சாரங் இதை பற்றி ஆராய்ந்த பிறகு கூறினார், இந்த ட்ரம்மில் 72 மணி நேரம் வரை இந்த நுண்ணுயிரிகள் ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் இரட்டிப்பாகும் என்று கூறினார். ஒவ்வொரு 20 நிமிடங்களுக்கும் இரட்டிப்பாகும். பின்ன இந்த கலவையை வயலில் தெளிப்பான் மூலம் தண்ணீருடன் அல்லது சொட்டு சொட்டாக பயன்படுத்துங்கள். வானத்தில் 78.5% நைட்ரஜன் உள்ளது. கலவையில் உள்ள நுண்ணுயிரிகள் வானத்திலிருந்து நைட்ரஜனை உறிஞ்சுகின்றன. இயற்கை வழி பண்ணையில் நைட்ரஜனை எங்கிருந்து பெறுவீர்கள்? இப்படிதான் கிடைக்கும். அவை நைட்ரஜனை உறிஞ்சி உணவாக மாற்றி தாவரத்திற்கு கொடுக்கும். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். இந்த அன்னை பூமியில் பாஸ்பரஸ், துத்தநாகம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் இரும்புச்சத்து ஏராளமாக உள்ளன. ஆனால் அது கரிமமானது அல்ல. அது தானாகவே உணவை உற்பத்தி செய்யாது. இந்த நுண்ணுயிரி பாக்டீரியாக்கள் இந்த தனிமங்களை உடைத்து தாவரத்திற்கு உணவாக மாற்றுகின்றன. அமைச்சர் அவர்களே, இயற்கை வழி வேளாண்மை விவசாயிகளுக்கு ஏன் முக்கியமானது? முக்கியமான விஷயமாக மனதில் எழுந்திருப்பது என்னவென்றால், இது லாபத்தை பற்றிய விஷயம் அல்ல. இயற்கை வழி விவசாயத்தில் அனைத்தையும் நாம் விளைவிக்கின்றோம். நஷ்டம் ஏற்படுகிறது. ஏன் நாம் இதை விளைவிக்க வேண்டும்? இந்த நிலம் ஒரு காலத்தில் காடாக இருந்தது. அந்த காடுகளில் விலங்குகள் எல்லாம் மேய்ந்தன. வீட்டில் தீவன முறை இல்லை. அவை இயற்கை மூலமாக உணவுகளை பெற்று வந்தன. விலங்குகள் காடுகளில் மேய்ந்தன. ஆனால் உணவு பற்றாக்குறை அதிகரித்த போது நாட்டில் அதிக தானியங்களை உற்பத்தி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன. தானியங்களுடன் சேர்த்து உரங்களும் வரத் தொடங்கின. உரங்கள் எல்லா வடிவங்களிலும் வரத் தொடங்கின. அளவுகளும் அதிகரித்து கொண்டே இருந்தன. இயற்கை அமைப்பு மீறப்பட்டது. விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டன. சரி, இப்போது இந்த விவசாய நிலங்கள், நமது ஆச்சாரியா அவர்கள் இங்கே சொன்னது போல, மண்ணில் உள்ள பாக்டீரியாக்கள் இப்போது குறைந்து விட்டன. நமது மண்ணில் இருந்த கிருமிகள், மண்ணை வளப்படுத்திய மண் புழுக்கள் அவையெல்லாம் ரசாயன உரங்களால் அளிக்கப்பட்டன. எனவே நாம் உரங்கள் பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு சரி இயற்கை முறைக்கு மாறினால் சரி நமது பயிர் மகசூல் குறையாது. பண்ணைகளில் இப்போது தானியங்கள், கோதுமை, காய்கறிகள், இலையுள்ள காய்கறிகள் போன்றவை உள்ளன. தானியங்களை எடுத்துக்கொண்டால் சரி தாவர கழிவுகளை எடுப்பதில்லை, பண்ணையிலேயே விட்டு விடுகிறோம். அப்போது பண்ணை தற்சார்புடையதாக மாறும். அப்படி தன்னிறைவு பெறும்போது உரங்கள் என்பது தேவையில்லாமல் போகும். எங்களிடம் தரவுகள் இருக்கின்றன. எவ்வளவு விவசாயிகள் இதில்
பாருங்கள், எங்கள் அரசாங்கம் 2022 முதல் இயற்கை வழி விவசாய முயற்சிகளை செய்கிறது. அதற்கான போர்ட்டலையும் கூட நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். டேட்டா இருக்கிறதா? எங்களிடம் டேட்டா இருக்கின்றது. ஆமாம், இன்று வரை பார்த்தால் 13,473 விவசாயிகள் இணைந்துள்ளனர். சரி, இப்போது நடைமுறையில் உள்ள நிலம் என்பது 49,430 ஏக்கர். இது இப்போதுதான் தொடங்கப்பட்டுள்ளது. ஆனால் இதனுடன் வேறு ஒன்றும் உள்ளது. நிறைய இருக்கிறது. இது நம்பணும்னா பண்ணை கழிவுகளை பண்ணைக்கே கொடுத்துட்டு விளைச்சலை மட்டுமே நாம எப்போதும் அறுவடை பண்ணணும். வைக்கோலை எரிக்காதீங்க. சரி, பண்ணையிலே விடுங்க. அறுவடைக்கு பிறகு மீதி இருக்கிற கோதுமை வைக்கோலை நீங்க எரிக்காதீங்க, பண்ணையிலேயே விட்டுடுங்க. நமது அரசாங்கம் இப்ப பசுமை உரத்தை ஊக்குவித்து வருது. நாங்கள் பசுமை உரத்தையும் உற்பத்தியும் செய்யறோம். அவற்றை பயன்படுத்தினா உரங்களுக்கு தேவையே இருக்காது. நமது பயிர்கள் இயற்கையை சார்ந்து இருப்பதால பிரபஞ்சத்தில் சந்திரனும் நட்சத்திரங்களும் நகர்வது போலவே நமது விவசாயத்தை இயற்கையின் உதவியுடன் ஏன் செய்ய முடியாது? எளிய செயல்தான் இது. இயற்கை மிகவும் சிக்கலான விஷயங்களை கவனித்துக் கொள்கிறது. இயற்கை முன்பு பயிர்களை எல்லாம் கவனித்துக் கொண்டது. நாம் தலையிட்டு வளர்ச்சி என்ற பெயரில் அந்த முறையை எல்லாம் மாற்றி அமைத்தோம். மீண்டும் அதே முறைக்கு திரும்ப வேண்டியுள்ளது. ஆளுநர் அவர்களே, குஜராத்தை பற்றி நாம் பேசினால் அங்கே இயற்கை வழி வேளாண்மை என்பது அதிக அளவில் அங்கு செய்யப்படுகின்றது. உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அங்கே தெற்கு குஜராத்தில் டாங்கே ஜில்லா இருக்கிறது. அங்கே முழுமையாக செயற்கை உரம் இல்லாமல் போய்விட்டது. இது பலருக்கும் ஒரு இன்ஸ்பைரிங்காக ஊக்கமளிப்பதாக இருக்கின்றது. உங்களுடைய தரவுகள் சொல்கின்றன. நீங்கள் குஜராத்தில் மிகச்சிறந்த முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறீர்கள். டாங் ஜில்லா போன்று நாட்டில் பல பகுதிகளும் வளர்ச்சியடைந்து விட்டால், இப்படி ஒரு போர்டாக உருவானால், இந்த இயற்கை வழி வேளாண்மையை அரசின் மூலமாக ஒரு மிஷன் மோடாக மாற்ற வேண்டிய தேவை என்பது இருக்கிறது. நமது நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நான் நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இயற்கை வழி விவசாயத்தை பற்றி அவர் கற்றுக்கொண்டதிலிருந்து அவர் எப்போதும் இந்த விஷயத்தில் அக்கறை கொண்டிருந்தார். இந்திய விவசாயிகள் தற்சார்பு கொண்டவர்களாகவும் வளமானவர்களாகவும் முன்னேறியவர்களாகவும் இருக்க வேண்டும். நமது மண் பாதுகாக்கப்பட வேண்டும், நீர் பாதுகாக்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த திசையில் அவர் இயற்கை வழி விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக முன்னெடுத்துச் சென்றார். இப்போது அது தேசிய இயற்கை வழி விவசாய இயக்கமாக மாறியிருக்கிறது. நீங்கள் டாங் பற்றி பேசினீர்கள். நான் அங்கு பலமுறை சென்றிருக்கிறேன். அது குஜராத்தில் உள்ள பழங்குடியினர் பகுதியாகும். சரி, நான் அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கை விடுத்தேன். நாங்கள் அந்த ஒரு மாவட்டத்தை ஒரு முழு இயற்கை வழி விவசாய மாவட்டமாக மாற்ற விரும்புகிறோம் என்று கூறினேன். நீங்கள் கேட்டால் மகிழ்ச்சி அடைவீர்கள். அந்த முழு மாவட்டமும், கடைகளிலும் கூட நீங்கள் அந்த யூரியா, பூச்சிக்கொல்லி, டிஏபி போன்று எதுவும் தேட முடியாது. மேலும் அந்த மாவட்டம் முழுவதும் இயற்கை வழி விவசாயமாக மாற்றப்பட்டு விட்டது. மேலும் குஜராத் முழுவதும் 5 கிராமங்கள் கொண்ட மண்டலமாக தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த கிராமத்திலும் அந்த கிராமங்களில் 5 கிராமங்களிலும் இயற்கை வழி விவசாயம் செய்யும் ஒரு விவசாயி இருப்பார். அங்கு நாங்கள் அவருக்கு பயிற்சி கொடுத்தோம். மேலும் அவர் தனது வீட்டில் இயற்கை வழி விவசாயத்தின் ஒரு மாடலை உருவாக்கி இருக்கிறார். அவரை நாங்கள் ஒரு மாஸ்டர் பயிற்சியாளராக ஆக்கியிருக்கிறோம். மேலும் ஒருவர் வேளாண் துறையைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அவரையும் நாங்கள் மாஸ்டர் பயிற்சியாளராக மாற்றியிருக்கிறோம். அதன் காரணமாக என்ன ஆனதென்றால், எங்களுடைய கிராமத்தில் குஜராத்தில் எந்த ஒரு பஞ்சாயத்தும் இப்படி இல்லை. அனைத்து பஞ்சாயத்துகளிலும் இயற்கை வழி விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் நபர்கள் 75க்கும் அதிகமானோர் இருக்கிறார்கள். மேலும் இந்த முயற்சி நீண்டு கொண்டே போகிறது. சரி, மேலும் இதற்காக, இந்த நோக்கத்திற்காக ஒரு இந்திய பசுவை வளர்க்கும் விவசாயிக்கு குஜராத் அரசு அவருக்கு 900 ரூபாய் மாதம் ஒன்றிற்கு தருகிறது. இந்த தொகை பசுவின் பராமரிப்பு செலவுக்கு என்று அவர்களுக்கு கொடுக்கிறார். 1.86 லட்சம் விவசாயிகள் இதனால் பலனடைந்திருக்கிறார்கள். இதை பற்றி நான் தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் சார். ரொம்ப நன்றி, நன்றி உங்களுக்கு. சகி, கிருஷி சகி. ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பெண் பயிற்சி பெற்று வருகிறார். மேலும் அவர் தனது சொந்த கிராமத்தில் உள்ள மற்ற சகோதரிகளுக்கு பயிற்சி அளித்து அவர்களுக்காக இணைந்து செயல்படுவார். எனவே இந்த பிரச்சாரம் அடுத்த ஆண்டு அதிக வேகம் பெறும் என்று நம்புகிறோம். இறுதியாக நாம் பேசியிருக்கின்றோம். அமைச்சர் அவர்களே, ஹரியானா இது விவசாயிகளுக்காக மிகவும் பெயர் பெற்றது. நீங்களும் ஒரு விவசாயி தான். 2 முக்கியமான விஷயங்களை எனக்கு இந்த நிகழ்ச்சியில் சொல்லுங்கள். ஹரியானா விவசாயிகள் இயற்கை வழி வேளாண்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய அனுபவத்திலிருந்து 2 ஃபார்முலாவை நீங்கள் சொல்லுங்கள். பாருங்க, இயற்கை வழி விவசாயத்துக்காக நாங்கள் மாடுகளை பயன்படுத்துறோம். யார் மாடு கொண்டு வந்தாலும் அரசாங்கத்தால 20,000 ரூபாய் கொடுக்கப்படும். மாதத்திற்கா வருடத்திற்கா? பிராண்டிங் முடிந்ததும். பிராண்டிங் அப்படி ஒரு முறை மட்டும்தான் இல்லையா? இந்திய பசுவை வளர்ப்பவர்களுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தோம். நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள். அப்படியா? இப்போது மேலும் 5,000 ரூபாய் அதிகரிப்போம் நாங்கள். ஆடாடா, மிகவும் அருமை. இதை சொல்லிவிடவா சார்? நான் 30,000 பிரேக்கிங்காக இதனை வெளியிடவா? 30,000. ஹரியானாவினுடைய வேளாண் அமைச்சர் 25,000 30,000 அதனை உயர்த்தி இருக்கிறார். இது ஒரு மாட்டிற்கு. பாருங்கள், இது தூர்தர்ஷனின் விவசாயிகளுக்காக.
அதாவது ஒரு ஒரு மாட்டிற்கு மாட்டிற்கு மட்டும்தான். 25,000 30,000 முதன்முறையாக இந்த அறிவிப்பை இந்த இதை அவையில் நீங்க- வெளியிடுகிறீர்கள். இல்லை, முதல் தடவை எங்கள் சொல்றீங்களா? அரசாங்கம் ஏற்கனவே இந்த இன்று நீங்கள் திட்டத்தை அதை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் இப்போது சரி, இதனை கைத்தட்டல்களுடன் நாங்கள் இதனை சொல்கிறோம். வரவேற்போம். இதனை நாம் வரவேற்றாக வேண்டும். இயற்கை வழி விவசாயம் செய்பவர்களுக்கு பசுவை வழங்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். ஆமாம், யார் இயற்கை வழி விவசாயம் பசு செய்கிறார்கள் என்பது இயற்கையின் ஃபேக்டரி போன்றது. ம். அது எங்கு சென்றாலும் தானாகவே அனைத்தையும் இயற்கையாக்கி விடுகிறது. தூர்தர்ஷன் விவசாயிகளுக்காக மற்றொரு முறை நாம் மீண்டும் சந்திப்போம். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி சிறப்பான விஷயங்களை நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். உங்களுக்கு நன்றி நன்றி தெரிவிக்கிறேன் உங்களுக்கும். சார். நன்றி, தேங்க்யூ நன்றி. வெரி மச் சார். நன்றி உங்களுக்கும். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் தற்போது இடைவெளிக்கான நேரம். இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு சிறப்பு விருந்தினர்களோடு நாம் மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய விஷயம் என்பது உங்களுக்கானது, உங்களுடைய ஆரோக்கியம் பற்றியது. நாங்கள் உங்களுடன் எப்போதும் இருக்கின்றோம், உங்களுக்காக பேசுகின்றோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் திரும்புவோம்.